ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு நார்மல் ஃபைலை எப்படி பிடிஎஃப் ஃபைலாக மாற்றுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து நார்மல் வேர்ட் டாக்குமெண்ட். ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் என்கிட்ட இருக்குது. இதை நான் வந்து பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி அனுப்பணும். இப்போ பிடிஎஃப் எதுக்கு மாற்றுறோம் அப்படின்னா, இங்கே நான் அலைன் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, ஒரு டேபிள்குள்ளே டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். இங்கே சென்டர், லெஃப்ட்டு, ரைட்டு அந்த மாதிரி அலைன்மெண்ட் கொடுத்துருக்கேன். இந்த அலைன்மெண்ட்லாம் சேஞ்ச் ஆகாமல் நம்ம எதுவுமே எடிட் பண்ண முடியாமல் இருக்கிறதுக்கு தான் பிடிஎஃப் கொடுக்குறோம். நம்ம அலைன்மெண்ட் அப்படியே அனுப்புறதுக்காக தான். இப்போ இதை எப்படி மாற்றலான்னு பார்த்தா, ஃபைலில் போயிட்டு சேவஸ் போவோம். ஆல்ரெடி அந்த ஃபைல் சேவ் பண்ணி வச்சுருந்தாலும் சேவஸ் கொடுத்தா திரும்பவும் சேவ் பண்ணிக்கலாம். நான் டெஸ்க்டாப்லேயே வைக்கிறேன். இப்போ என்னுடைய ஃபைல் நேம் அப்படியே இருக்குது. இல்லைனாலும் உங்களுக்கு எந்த நேம் வேணுமோ மாற்றிக்கலாம். இங்கே கீழே பாருங்கள், சேவஸ் டைப் இருக்கா. இதில் நிறைய டைப் இருக்குது. எந்த டைப்பில் நம்ம அதை சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள், பிடிஎஃப்னு இருக்கா. இந்த பிடிஎஃப் நம்ம செலக்ட் பண்ணிடலாம். செலக்ட் பண்ணிட்டு சேவ்னு கொடுத்தோன்னா இப்போ பிடிஎஃப் ஃபார்மேட்டில் சேவ் ஆகுது. இப்போ எந்த ஃபார்மேட்டில் இது ஓப்பன் ஆகும், எந்த ஆப்பில் ஓப்பன் ஆகணும்னு கேட்குது. என்கிட்ட அடோப் அக்ரோபேட் இருக்குது. இங்கே பாருங்கள், பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இப்போ அலைன்மெண்ட் மாறாமல் அப்படியே நம்மளுக்கு சேவ் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம டெஸ்க்டாப்பில் தானே சேவ் பண்ணோம். அப்படி நம்ம பார்க்கலாம். ஃபைல் நேம் வந்து PUMS மேலச்சேரின்னு கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், பிடிஎஃபாக இருக்கா. டெஸ்க்டாப்னா வெளியே தான், இங்கேயும் இருக்கும். இந்த ஒர்க்கு பாருங்கள், பிடிஎஃப்னு சொல்லிட்டு PUMS மேலச்சேரின்னு சொல்லிட்டு மாற்றியாச்சு. இப்படி தான் வந்து நார்மல் வேர்ட் ஃபைலை நம்ம பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணணும். தேங்க்யூ.